ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் குக் பி அலோன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் குக் ஒன் ஷாட் நேம் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடா. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜங் குக் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜங் குக் சொல்றாரு, நான் எப்படியாவது அந்த யூனிவர்சிட்டி போய் ஆகணும்டா, இந்த டைம் எப்படியாவது அதில் செலக்ட் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரா. சரிடா விடுடா, அங்க ஒரு ஃபேமஸான பையன் இருக்கானா, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாருடா ஃபேமஸ்? அதுவா, அங்க மின்யோங்கின்னு ஒருத்தன் இருக்கானாடா, அவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவனா, அதுவும் ரேப்பரும் கூடவா. அப்படியாடா, உனக்கு எப்படி தெரியும்? தெரிலடா, என்னோட அண்ணனுமே அங்கதான் படிக்கிறான். அவனுக்கு அதான் ஐடல் யூனிவர்சிட்டியில தான் அங்க ஒருத்தன் ரொம்பவே ஃபேமஸ் ஆமா, மின்யோங்கின்னு ஒருத்தவன். நீ கூட நெக்ஸ்ட் இயர் அங்கே போறேன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நானும் அங்கே தான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், ஏன்னா அடுத்த கோர்ஸ் அதானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, நீ அங்கே போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்னடா சொல்கிற, நான் எப்படி உங்களை மறப்பேன்? அப்படியா, எல்லா ஐடல்ஸுமே இப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீ யாரை மீன் பண்ணி என்ன கனெக்ட் பண்ணுற? நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது, என் அண்ணன் அப்படி தாண்டா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுவும் அண்ணன்டா, நான் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, பார்ப்போம் அப்படின்றாங்களா. தென் இவங்களோட கிராஜுவேஷனுமே முடியுதா. இந்த டைம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, ஆடிஷனுக்காக கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஒரு பையன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் ஐடி கார்டும் போட்டிருக்கான். அவனை பார்த்து, மின்யோங்கி நீ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு, ஏன்னா நாளைக்கு மறுநாள் இங்கே வெல்கம் பார்ட்டி இருக்கா, அதுக்காக நீ ட்ரைனிங் பண்ணும், இப்படி நீ எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பையனோட ஃப்ரெண்டு சொல்கிறானா. ஜேகேக்கு இந்த நேமை கேட்ட ஒன்று என்ன மின்யோங்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது டக்குன்னு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. ஐயையோ, என் ஃப்ரெண்டு சொன்ன பர்சன் இவங்க தானே, இவங்க இங்கே இருந்துமே என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரா. அப்போ அங்கே இருக்க ஒரு பர்சன் அதான் இப்போ இவங்க வெல்கம் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பொசிஷனுக்கு இவங்களோட ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வராரா, அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த ஆடிஷனில் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஜேகேவும் அங்கே இருக்காரு. உள்ளே போனதுக்கப்புறம் செம்மையாக ஒர்க்கல் பண்ணுறாரா. இதனால் அங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரி, நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணுறோம், இதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டியில் தான் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்றாங்களா. நம்ம ஜங்குக்கா ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்களா. அப்போன்னு பார்த்து ஃபோன் கீழே விழுந்துடுது. அப்போ ஒரு பையன் வந்து எடுத்து கொடுக்குறான். அந்த பையன் எடுத்து கொடுத்துட்டு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாங்களா. ஜேகேக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷ் வந்து கிடைக்குதா. அதான் இப்போ நம்ம ஒருத்தர் ஒன்று பிடிச்சா நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கங்க்ராட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. அப்போயுமே ஃபேஸை பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பட் அந்த வாய்ஸ் அப்படியே மைண்ட்லேயே இருக்குது. என்னடா இந்த வாய்ஸ் இப்படி இருக்கு, இந்த வாய்ஸ் ரொம்பவே ரகடான்னு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பட் மறுபடியும் பார்க்க முடியல. அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேகே உள்ளே வந்தப்போ மின்யோங்கேன்னு கூப்பிட்ருப்பாங்களா, அப்போயுமே பின்னாடி தான் பார்த்துருப்பாரு, இப்போயுமே பின்னாடி தான் பார்க்குறாங்க. என்ன இந்த வாய்ஸ், அப்புறம் இவன் மின்யோங்கி மாதிரிலாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. தென் சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாரு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அங்கே சீட் கிடச்சிருச்சுடா, நான் கிளம்ப போகிறேன்டா நாளைக்கு அப்படின்ற மாதிரிலாம். ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறந்துடாதடா எங்களா அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தென் ஃபைனலாக அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிவிட்டு, அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மாவுமே ஃபஸ்ட் டைம் இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து விட வராங்க. தென் அந்த இடத்துல மறுபடியும் அதே மாதிரியே வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு கேட் அப்புறம் ஒரு டெடி பேரும் நின்றுட்டுருக்கு. நம்ம ஜேகே இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபோனை எடுத்து, நான் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் காலை வைக்க போகிறேன், ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்தப்போமே அப்படின்ற மாதிரி அந்த டெடி இருக்குல்ல அதுக்கிட்ட கொடுத்து, என்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த டெடியுமே எடுத்துருதா. ஸோ இப்போ நம்ம ஜேகே முன்னாடி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாரு, கேட்டை தான் பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த கேட்குள்ளே இருக்க அந்த பர்சன், அந்த கேட்டை அந்த மாஸ்க் இருக்குல்ல அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்களா. அப்போ அந்த ஃபோட்டோவில் விழுந்துட்டு ஃபேஸு. அப்போயுமே நம்ம ஜேகே சரியாக ஃபேஸை பார்க்க கிடையாது. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உள்ளே போகிறாரா. இப்போ அந்த டெடி பார்க்குள்ளே இருக்காங்களா அந்த பையன், என்னடா மாஸ்க்கு கழட்டிட்ட, ஒழுங்காக போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. டேய் முடியலடா, ரொம்ப வேர்க்குது, இங்கே பாரு சுகா, நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்கவா, உனக்கு அப்புறம் நான் அமௌண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்களா. உன்னை யார் எனக்கு அமௌண்ட் கொடுக்க சொன்னால், நான் ஒன்றும் அமௌண்ட்டுக்காக இங்கே வந்து ஒர்க் பண்ணல, ஃப்ரெஷர்ஸ்லாம் வருவாங்களா, அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்களா. டேய் அப்படி சொல்ல போனால் நீயும் தானே ஃப்ரெஷர் அப்படின்றாங்களா. இப்போ அதுக்கு என்ன,
ஃப்ரெஷராக இருந்தா என்ன, சீனியராக இருந்தா என்ன, என்னால் ஒருத்தர் ஹாப்பியாக இருக்காங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் அதான் அப்படின்றாங்க. டேய் ப்ளீஸ்டா நில்லுடா நில்லுடா அப்படின்றாங்களா. ஒழுங்காக ஓடி போயிரு, நான் இங்கே நிற்கிறவனே நீ தானே தேவையில்லாமல் பேசினேன், இனிமேல் நான் நின்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரா. இந்த இடத்துக்கு இவங்களோட சீனியர் ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு நம்ம சுகாவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, என்னடா இன்னொருத்தன் காணோம் அப்படின்றாங்களா. அவன் அவன் போயிட்டான் அப்படின்றாங்களா. சரி கொடு, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கேட்டுக்குள்ளே இவன் நின்றுட்டு இருக்கான் அந்த சீனியர் பையன். இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரா. அப்போ தான் பார்க்குறாரு கேட்டுக்குள்ளே ஒரு பர்சன். இவனை பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. இவன் என்ன இப்படி இருக்கான், ஐயோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, எனக்கு இவனை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு கையை வச்சு மூடிட்டு அந்த 2 விரல் இருக்கும்ல அதுக்கு நடுவில் நடுவில் வச்சு வச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பொண்ணு, ஹேய் இங்கே என்ன பண்ணுற, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது எழுந்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டுது. நம்ம ஜேகே பார்க்குறாரு, ஏன் நான் இங்கே உட்காரக்கூடாது, ஆமாம் இது எங்களோட பிளேஸ், ஸோ நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே, நான் இங்கே உட்காரக்கூடாதா, தமிழில் தானே சொன்னேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மிரட்டுதா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. இந்த பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே, நான் இவனை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி. சரியாக வந்து கேட்டுக்குள்ளே தானே இருக்கான், அவனை போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்களா. இப்போ சும்மாவே இல்லை, போயிட்டு அந்த கேட்டு பக்கத்தில் கேட்டை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜேகே. கேட்டுக்குள்ளே இப்போ யார் இருக்கா, சீனியர் வந்துட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. என்னடா இவன் நம்மளவே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கானுன்ற மாதிரி. அப்போ நம்ம சுகாவோட ஃப்ரெண்டுமே அங்கே இருப்பார்ல, என்ன தம்பி நீ மறுபடியும் இங்கே வந்திருக்க, நான் ஒன்றும் தம்பிலாம் கிடையாது, இங்கே பாருங்கள் என்ன அப்பெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்கள் ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சேம் ஏஜ் தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு எனக்கும் சேம் ஏஜ் தான், ஸோ நீங்கள் என்ன தம்பின்லாம் கூப்பிடக்கூடாது, ஸோ நீ அப்போ ஏன் நீ என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறானா. சரிப்பா நான் உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கேட்டை ஹக் பண்ணுறாரா. இதை பார்த்துட்டு சுகா ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம சுகா ஃப்ரெண்டுக்கு அந்த சீனியர் மேலே லைட்டாக க்ரஷ் இருக்குது. சீனியருக்கா யாராவது நம்மளை ஹக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம ஜேகே பேக் ஹக் பண்ணியிருப்பாங்களா, அதனால் பார்க்க முடியல. யார் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த கேட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படின்றாங்களா. அந்த ஃப்ரெண்டு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது போ அப்படின்றாங்களா. ஏன் எடுத்து கொடுக்க மாட்டேன், ஏன் எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்களா. இங்கே பாரு அதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி முறைக்கிறாங்களா. என்ன அதுக்குள்ளே இருக்கிறது ஏன் ஆள் எங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்களா. என்னது ஆளா, ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. என்னது இவனை பிடிக்குமா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இப்போ தானே வந்தா, உனக்கு இங்கே இருக்க யாருமே தெரியாதுல்ல, நீ எப்படி அவனை பார்க்காமலே அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இங்கே பாரு பாஸ், இங்கே பாரு எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, நீ இப்போ சொன்னல உனக்கு அவனை பிடிக்கும்னு, நம்ம வேணா ஒரு ட்ரையல் பார்ப்போமா, நீயும் ப்ரப்போஸ் பண்ணு நானும் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அந்த சீனியருக்கு யாரோட ப்ரப்போசல் பிடிச்சிருக்கோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கட்டும், நீ நடுவில் வராத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதெல்லாம் முடியாது, அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. இதை பார்த்து சீனியருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. விடுடா என்ன அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க்கை கலட்டிட்டு போயிட்டு அவங்க சீனியர் வந்து அந்த பையனை போய் அழாத அப்படின்றாங்களா. ஜேகேக்கா நீங்கள் ஏன் அவனை போய் பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்குமே உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சுகா நினச்சிட்டு வந்து பார்க்குறாரு. இங்கே பாருங்க எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேஸ் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்கிறது வேறு சீனியரு, பின்னாடி தடவை சுகா நின்றுட்டுருக்காரு. என்ன உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. நம்ம ஜேகே அப்படி திரும்பி பார்க்குறாரு, ஷாக்காக இருக்குது. என்னது அப்போ நீ இல்லையா இதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சுகா கிட்டே நம்ம ஜேகே கேட்குறாங்க. என்ன நான் இல்லையா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரா. ஆமாம் இப்போ தான் நீ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனேன், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் நினச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இங்கே பாரு சுகா அவன் என்னோட ஆளா அவனோட ஆளுன்னு சொல்கிறான், என்ன தெரியுமா சொன்னான் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்களா. சுகா மறைக்கிறாரு ஜேகேவை. இங்கே பாரு அவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் நீ வரவழை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சுகா தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜேகே சொல்ல வராரு, இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, அவங்கள லவ் பண்ணுறாங்க, நீ நடுவில்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு வாடா நம்ம போகலாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்களா. ஜேகேக்கு என்னத்தை சொல்கிறதுனே புரியல. ஐயோ கடவுளே, நான் லவ் பண்ணுறது ஒன்னடா அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்காங்க.
சுகாவுக்கு கோவம் வருது. நான் தான் சொல்கிறேன்ல, என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணாத, என் ஃப்ரெண்டுக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கு வேணா நீ அந்த சீனியர் கிட்ட போய் கேட்டுக்கோ, ஆனால் அந்த சீனியருக்குமே என் ஃப்ரெண்டை தான் பிடிக்கும், இப்படிலாம் பண்ணாத, அவன் அழுவான், அவன் அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்களா. ஜேகே மறுபடியும் சொல்ல வராரு, நான் சொல்கிறத கேளுங்களா அப்படின்றாரா. நீ எதுவும் சொல்ல வேணாம், ஒழுங்கா போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் கிளாஸ்க்குமே வராங்க. எல்லாருமே உட்காந்துருப்பாங்களா. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, சுகா பக்கத்தில் உட்காரலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்து உட்காந்துடுறாங்க. சரி இந்த சைடு வந்து உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்துது. அந்த பொண்ணுக்கு நம்ம சுகா மேலே க்ரஷ் ஆகும், அதனால் அது வந்து உட்காந்துக்குது. ஜேகே பாவம் இந்த சைடு வந்து உட்காந்துக்கிறாரு, வேறு சைடு. அப்பயுமே நம்ம சுகாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்க சீனியர்ஸ், அதான் வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா ஃப்ரெண்டோட சீனியர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் தான் உங்களை வெல்கம் பண்ண போகிறோம். இன்றைக்கி வெல்கம் டே இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டேலண்ட்டை நீங்கள் வந்து காமிங்க. அதாவது நீங்கள் ஓக்கல் பண்ணுவீங்களா, ஓக்கலில் வந்து பாடுங்க. அப்புறம் ரேப் பண்ணுவீங்களா, ரேப்பை வந்து பாடி காமிங்க. உங்களுக்கு டான்ஸ்னாலும் டான்ஸை வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம சுகாலேருந்து, இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஆல்ரெடி ஆடிஷன் வச்சு தான் இங்கே சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, உங்கள் முன்னாடி பண்ணோன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரா. அதுக்கு நம்ம சீனியர் சொல்கிறாங்க, சுகா உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நீ இங்கே அதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் சீனியர்ஸ் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படின்றாங்களா. இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீ எங்கள் முன்னாடியே முடியாதுன்னா அப்போ உனக்குன்னு ஃப்யூச்சரில் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்க முன்னாடி நீ எப்படி பாடுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜேகே, ஆமாம் அவரை பாட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இதனால் சுகா கோவம் வருது. ஆல்ரெடி நம்ம ஜேகே மேலே அப்படி ஒரு இம்ப்ரெஷன் ஆயிருக்கா, அதனால் கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. சரி நீ லாஸ்ட்டாக பாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை நான் ஃபஸ்ட்டாக தான் பாடுவேன் அப்படின்ற மாதிரி சுகா எழுந்து வந்து கடன் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அங்கே இருக்க எல்லாமே பார்க்குறாங்க. ஜேகேக்கும் இன்னுமே பிடிச்சி போயிருது, என்னடா அவன் இப்படி பாடுறானேன்னு. அப்போ தான் உன்னோட பேரை இன்ட்ரோ பண்ணிக்கோ, உன் பேரை இன்ட்ரோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னோட நேம் மின்யோங்கி அப்படின்றாங்க. சரி நீ தானே இந்த பாப்புலர் பையன் அப்படின்ற மாதிரி சுகாவை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா சுகாவோட ஃபேஸை ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பாங்க. எதனாலனா இப்போ சுகா வந்து அவரோட இடத்துலேருந்து அவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ரேப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, அதனால நான் ஒரே ஒரு டைம் ரேப் பண்ணி காமிச்சேன்னா இதை அங்கே இருக்க இந்த இடத்துல இருக்கவங்க பார்த்து பிடிச்சி போய் எங்கள் வீட்டில் வந்து பேசினாங்க. ஸோ நான் அந்த இடத்துல ரேப் பண்ணி காமிக்கும் போது இதை டெலிவிஷன்லலாம் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன சூஸ் பண்ணாங்க இங்கே வர சொல்லி, அதான் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்களா. இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி எல்லாமே கிளாப் பண்ணுறாங்க. சுகாவுக்கு அந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரில, நம்ம போய் உட்காரோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. தென் ஒவ்வொருத்தராக அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களா. இப்போது நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வராரு. எனக்கு இந்த ஆடிஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த ஆடிஷன்ஸ்க்கு வர்றதுனா. ஃபஸ்ட் டைம் நான் தோற்று போயிட்டேன். ரீசன் என்னன்னா நான் ஃபஸ்ட் டே ஆடிஷனுக்கு லேட்டாக வந்துட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரலான்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டைம் என்னாச்சுன்னா அந்த டேக்கு வராமல் அதுக்கு அடுத்த டேக்கு வந்திருக்கேன். இப்படியே 2 ஆடிஷனும் போச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய முழு திறமையை காமிச்சாகணும்னு சொல்லிட்டு சுகாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன். அன்றைக்கி நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓ அன்னைக்கு தான் இவன் வந்தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. அதான் சுகாவோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்காக. அப்போ சுகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே என்னோடய ஃப்ரெண்டு சுகாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா அந்த இடத்துல என் சுகா அவன் தான் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணான், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, என் ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டே இருக்காங்க. சுகாவுக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது, டே போதும்டா அப்படின்ற மாதிரி வச்சிட்ருக்காங்க. இதை கேட்க சீனியருக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த சீனியருக்கு நம்ம சுகா ஃப்ரெண்டை பிடிக்கும் இல்லையா, அதனால் போதும் போய் உட்காருப்போ அப்படின்றாங்களா. ஆனால் நான் என்னோடதை இன்னும் பண்ணி காமிக்கவே இல்லையா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ பண்ணதே போதும் போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அந்த பையன் அப்படியே சுகா பக்கத்தில் வந்து சோகமாக உட்காந்துக்கிறான். இதை பார்த்து சீனியருக்கு கஷ்டமாகிடுதா. சரி நெக்ஸ்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த சீனியரோட இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. அடுத்து நம்ம 7ஆம் மெம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்களா. அண்ட் தென் ஃபைனலாக இப்போ நம்ம ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகே வந்து சொல்கிறாரு, எனக்கு ஸ்கூல்லேருந்தே நான் சின்ன பையனாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஐடல் ஆகணும்னு தான் என்னோடய ஆசையே. எனக்கு வோக்கல்னால் ரொம்ப பிடிக்கும், நான் பாடுறத எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் சுகமாக இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி என்னோடய வோக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்களா. அட போதும் பாடுப்பா அப்படின்ற மாதிரி சுகாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே பார்த்து முறைக்கிறாரா. ஆனால் எனக்கு ஒரு காம்பினேஷன் வேணும் அப்படின்றாங்களா. என்ன காம்பினேஷன், நான் பாடுற பாட்டு வோக்கல் அண்ட் ரேப் மிக்ஸ் ஆகியிருக்கும், அதான் இந்த சாங் தான் அப்படின்னு ஒரு வோக்கல் அண்ட் ரேப் மிக்ஸான ஒரு சாங்கை சொல்கிறாங்களா. இந்த சாங் யாருக்கு தெரிஞ்சுக்கிறாங்களா, சுகாவுக்கு தெரியும்.
ஆனால் கையை தூக்காமல் இருக்காங்களா. சுகாவோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும் சுகாக்கு இந்த சாங் தெரியும்னு. இதோ இவன் சூப்பராக பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கோத்து விடுறாங்களா. இல்லை இல்லை என்னாலாம் முடியாது அப்படின்றாங்களா. மறுபடியும் சீனியர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு சுகா, இந்த மாதிரி கொலாப் பண்ணுற மாதிரியும் ஃப்யூச்சர்லாம் வரும். ஸோ நீ அதுக்காகவும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. அதை நான் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிறேன். இவன் கூடலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்றாங்களா. ஏன்னா நம்ம சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜேகேவை அப்படி பண்ணதுலேருந்து. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அதான் ஃப்ரெண்டை வந்துட்டு இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பரவாயில்லடா போடா, உனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல அப்படின்றாங்களா. இப்போ சுகாவுமே முன்னாடி போகிறாங்க. தென் 2 பேருமே சேர்ந்து அந்த பாட்டை அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க. 2 பேரும் வாய்ஸில் கேட்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருது. ஸோ 2 பேரும் ஃபைனலாக பாடி முடிக்கிறாங்களா. எல்லாமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. இதை வெளியில் நின்று அங்கே இருக்க அந்த ஸ்டாஃப்ஸுமே பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 பேரும் பாடுறது நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ சொல்கிறாங்க, இங்கே ரேடியோ ஸ்டேஷன் இருக்கா, அதில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த சாங்கை பாடணும் அப்படின்றாங்களா. என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் இந்த ஃபஸ்ட் டேனால் அங்கே போயிட்டு இந்த பாட்டை பாடுங்க அப்படின்றாங்க. நம்ம சுகாவும் ஜேகேவும் முழிக்கிறாங்க. என்னது இவன் கூட அப்படின்ற மாதிரி சுகா முழிக்கிறாரு. நம்ம ஜேகே எதுக்கு முழிக்கிறாருனா, அவருக்கு சந்தோஷம். ஏன்னா அவருக்கு பிடிச்ச பர்சனோட பாட போகிறாங்களே அதனால். அப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம ஃப்ரெண்டு சொன்னால இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கும்போது மின்னியும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. ஒரு ஃபேமஸான எனக்கு பிடிச்ச அதுவும் இவன் ஃபேஸை நான் பார்க்காமலே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடவுளாக சேர்த்து வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குஷியில் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. தென் இப்போது என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே 2 பேரும் வராங்களா. வந்துட்டு அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு பாட்டு பாட போகிறோம். இந்த பாட்டை எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது நாங்கள் 2 பேரும் இந்த சாங்கை பாடுறதே லவ்வர்ஸ்க்காகன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திடீர்னு நம்ம சுகாவுக்கு த்ரோட்டில் பெயின் வருதா. இதை வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதனால் மைக் ஆஃப் பண்ணிட்டு, ஜேகே என்னால் பேசக்கூட முடியல, எனக்கு த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜேகேக்கு கஷ்டமாகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் 2 பேர் சேர்ந்து இப்படி மைக்கில் பாட போகிறாங்கன்னு சொல்லவுமே சுகாவுக்கு இப்படி ஆகுதுல்ல. ஜேகேக்கு புரியுது. ஏன்னா சுகா ரொம்பவே பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்காரு. சரி நீ இதெல்லாம் எழுதி காமி அப்படின்றாங்களா. நம்ம சுகாவுமே அங்கே ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதில் எழுதி காமிக்கிறாங்க. நேற்று நான் நிறையா ஐஸ் க்யூப் சாப்பிட்டேன். எதனாலனா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சா, எரிச்சலாக இருந்துச்சு. அதனால ஐஸ் க்யூப் நிறையவே சாப்பிட்டேன். எனக்கு இருந்த தெம்பால் தான் நான் அங்கே கொஞ்சம் ரேப் பண்ணேன். நான் அப்போவே அதனால தான் என்னால் ரேப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நேற்று சொன்னேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒன்றும் உன் கூட பாடக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணல. ஐம் சாரி, நான் வேணால் இன்னொரு டைம் பாடுறேன். எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரா. இதனால் ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. சரி நம்ம பாடாமல் இருந்தால் மற்றவங்களுமே இது பண்ணுவாங்க, சுகாக்காகவாது நம்ம பாடி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, சரி சுகா நீ மெதுவாக அப்படியே பார்த்துட்டு நான் உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்கிறாரா. என்ன எனக்காகவா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா முடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, மைக் ஆன் பண்ணிட்டு, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு மியூசிக் கொடுக்கறதா இருந்தோம். ஆனால் என்னோட பார்ட்னருக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் அவனால் பாட முடியாது. அவனுக்குமே சேர்த்து நான் ஒரு பாட்டை பாட போகிறேன், அதை கேட்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. நம்ம லைஃப்பில் எவ்வளோ சுச்சுவேஷன் வேணால் வரலாம். அதாவது நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்ம தெரியாமல் பண்ண ஒரு விஷயத்தினால அவங்களுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுமே அவங்க வேற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அதாவது நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அதை சொல்ல போகிறேன். என்னன்னா அன்றைக்கி நடந்த விஷயம், நான் சீனியரை பார்க்கறதுக்காக வரல, ஒன்றை பார்க்கறதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம சுகா முழிக்கிறாரு. அதை விட அங்கே இருக்கவங்க முழிக்கிறாங்க, என்னடா இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. அப்போ நம்ம ஒருவேளை இவன் ஒரு லிரிக்ஸ் எழுதி வச்சுருப்பானோ அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அவர் பேசுகிறத எல்லாமே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னோட லைஃப்பில் எனக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்காக தான் இங்கே நான் வந்ததே. ஆனால் அந்த பர்சன் நினச்சிட்டு நான் இன்னொரு பர்சனை போய் ஹக் பண்ண போயிட்டேன். ஆனால் அந்த இடத்துல இருந்தது வேற ஒரு பர்சன். அவங்க வந்து இதை பார்த்துட்டாங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லாரோட லைஃப்லேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று வரும். என்னோட பர்சனுக்கு என்னோட லவ்வை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அப்படியே பேசிக்கிட்டே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல்லையே நம்ம சுகா கிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம சுகாக்கா என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு.
இந்த பாட்டு உனக்கு புரியல, நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, இதை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறமும் உங்களை வெயிட் பண்ண வைக்கல, நான் இந்த பாட்டை பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். மண்ணை சேரும் முன்னே அடிமலைக்கு லட்சியம் இல்லை, மண்ணை சேர்ந்த பின்னே அதன் சேவை தொடங்குதடி, உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை, உன்னை கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி, வானத்தில் ஏறியே மின்னல் பிடிக்கிறவன், பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன், பகவான் பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை, காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை, மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும், நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி உடைத்தாய். நம்ம ஜேகே இதை அப்படியே சுகாவை பார்த்து பாடிட்டு இருக்காங்களா, சுகா அப்படியே மெய் மருந்து கண்ணை மூடி அந்த சாங்கை கேட்டுட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜேகே இன்றைக்கி இந்த சாங் அவ்வளோதான் முடிய போகுது, நான் என் பார்ட்னரோட வாய்ஸ் சரியானதுக்கப்புறம் என் பார்ட்னர் கூட சேர்ந்து நான் பாட போகிறேன் அப்படின்ற மாதிரி, அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம சுகாவையே பார்த்துட்டு இருக்காங்களா. சுகா இன்னுமே அந்த வாய்ஸில் தான் அப்படியே இருக்காரு. நம்ம ஜேகே பார்த்துட்டு சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஜேகே கண்ணை கூட முழிக்கல, அப்படியே மூடிட்டுருக்காரா. அப்போ நம்ம ஜேகே பக்கத்தில் போகிறாரா. பக்கத்தில் போயிட்டு நம்ம ஜேகே சுகாவோட நோஸில் அவரோட நோஸை வச்சு கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம சுகா பக்கத்தில் போகிறாங்க. சுகாவுமே அப்படியே ஜேகே வரதை ஃபீல் ஆகி மேலே அப்படியே தலையை நிமித்துறாங்களா. அப்போ நம்ம ஜேகே பக்கத்தில் வந்து நான் பாடி முடிச்சிட்டேன் அப்படின்றாரா. நீ பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்னுமே பாட அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸில் வச்சு கேட்குறாரா. நம்ம ஜேகேக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாங்களா. ஏன் கிளம்புற, நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, எனக்கு இப்போ புரியுது, நீ ஒன்றும் அந்த சீனியரை லவ் பண்ண கிடையாது, நீ எனக்காக தானே அதை சொல்ல வந்த அப்படின்றாங்களா. அதுவும் உண்மைதான் அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போதே டக்குன்னு நம்ம சுகா அவரோட டை இருக்கும்ல அதை பிடிச்சி, இங்கே பாரு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்னை நல்லா தூங்க வைக்கிது, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜேகே அப்படியே முறைக்கிறாரு. நம்ம சுகா கண்ணை முழிச்சு நீ ஏன் இப்போ முறைச்சிட்ருக்க அப்படின்றாங்களா. நான் எவ்வளோ அழகாக பாடியிருக்கேன், அது அந்த லைன்ஸ் எல்லாம் உனக்காக பாடியிருக்கேன், நீ என்னன்னா தூக்கம் வருதுன்னு சொல்கிறியா. என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு இதில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஆனால் எனக்கு தூக்கத்தில் மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஆனால் அந்த தூக்கம் எனக்கு எப்போயாவது தான் வரும், அப்படி வரும்போது நான் என்னவே மறந்துடுவேன், ஆனால் உன்னோட அந்த வாய்ஸ் இருக்குல்ல என்னை இந்த டைமில் தூங்க வச்சிச்சு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்போ நீ தூங்குனியா, கேட்கலையா அப்படின்றாங்களா. இல்லை நான் சாங் கேட்க வந்தானே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாங்க. ஜேகேக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னா இவர் வாய்ஸை கேட்டு அவர் அப்படியே அழகாக தூக்கம் வருதுன்னு சொல்கிறார்ல, இதனால ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்போ நானே உனக்காக டெய்லி பாடுறேனே அப்படின்றாங்களா. நீ ஏன் எனக்காக பாடணும் அப்படின்றாங்களா. இதோ இவ்வளோ க்ளோஸாக பிடிச்சி வச்சிருக்கே இதுக்காக அப்படின்றாங்களா. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்போ தான் நம்ம சுகாக்கே ரியலைஸ் ஆகுது நான் இவனை இப்படி பிடிச்சி வச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி. அப்போ கையை எடுக்கிறாங்களா. எதுக்கு எடுத்து விட்டா, அப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்றாங்களா. முடியாது அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஜேகே லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாங்க. என்னடா பண்ணுற அப்படின்றாங்களா. நீ தானே சொன்ன உனக்கு என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு, அதான் என் வாய்ஸ் உனக்கு கொடுத்த அப்படின்றாங்களா. என்னது உன் வாய்ஸை எனக்கு கொடுத்தியா அப்படின்றாங்க. நம்ம சுகாவால் பேசக்கூட முடியல, இருமிட்டே பேசுகிறாங்களா. அட சுகா, நீ பேசக்கூடாது, உனக்கு த்ரோட் பெயின் இருக்குல்ல அப்படின்றாங்களா. நான் எப்படி பேசாமல் இருப்பேன் அப்படின்றாங்களா. நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஏன் என்னை பார்த்தா பேசாத பையன் மாதிரி இருக்கா அப்படின்றாங்களா. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்களா. சரி இப்போ உனக்கு நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. போகலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமே அப்படின்றாங்களா. முடியாது, ஒழுங்கு வந்து கிளம்பு அப்படின்றாரு. தென் சுகா போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம ஜேகே உள்ள கையை பிடிச்சி இழுக்கிறாங்களா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன், நீ எப்போ சொல்லலான்ட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்க. நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போய் பார்க்குறாரு. பட் ஜேகே விட மாட்டுறாங்க. இங்கே பாரு சுகா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான் என்கிட்ட சொல்லிட்டியே,
நான் ஒன்றும் நார்மலாக சொல்ல கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட இந்த வாய்ஸை வச்சு உனக்காக பாடி நீ அழகாக தூங்கணும். அதை நான் ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது டெய்லி நடக்கணும். அதுக்கு நீ என் கூட இருக்கணும் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம சுகா சொல்கிறாரு, உன்னோட ஆசை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எனக்கு இப்போதைக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும். இல்லை, இதுக்கு முன்னாடி நீ எதுக்காக இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்த அப்படின்னு சுகா கேட்குறாங்க. அதுவா, நான் ஒரு கேப்பப் ஐடல் ஆகணும். ஸோ நீயுமே உன்னோட கோலை அச்சீவ் பண்ணு, நானுமே என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமஸ் ஐடல் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம லவ்வை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இதோ இந்த பப்ளிக் முன்னாடி. இப்போ நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, நீ மட்டும் தனியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அதே மாதிரி நானும் நீயும் சேர்ந்து பண்ணுவோம், ஓகேவா அப்படின்றாங்களா. நம்ம ஜேகேக்கு குஷியாகுது. ஆக்சுவலி நம்ம சுகா இன்டைரக்டாக சொல்கிறாரு, எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம ஜேகே சுகாவை பார்த்துட்டு, அப்போ உனக்குமே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்றாங்களா. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, உன்னோட ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணி காமி, அதுக்கப்புறம் உன்னோட அந்த ட்ரீமை நம்ம 2 பேரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றாங்களா. அப்போது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரீமை அச்சீவ் பண்ணணுன்னாலும் நீ என் கூட இருக்கணுமே அப்படின்றாங்க. கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. தென் 2 பேருமே சேர்ந்து கீழே வராங்க. அப்போ நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட் இருக்கால, ஓடி வந்து நம்ம ஜேகேவை ஹக் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா, என்னடா பண்ணுறா, அவனை போய் ஹக் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சுகா கேட்குறாங்களா. ஏன்டா மச்சான், எனக்கு அவனுக்கு அழகாக பண்ணான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் கங்க்ராட்ஸ் பண்ணேன். எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், நானே இது வரைக்கும் இன்னும் அவனை ஹக் பண்ணல, ஆனால் நீ பண்ணுறியா அப்படின்னு சுகா கேட்குறாரா. என்ன சொல்ல வர, நீயுமே ஹக் பண்ணலனா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அப்பாடி, நம்மளால் நம்ம மேலே பொசசிவாக இருக்கியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உள்ளே போகிறாரு. தென் நம்ம ஜேகே சுகாவை பார்த்து பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. சுகாக்கா இந்த இடத்துல ஷையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இதை ஃப்ரெண்டுமே நோட் பண்ணுறாங்க. என்னடா நடக்குது இங்கே, ஒன்றும் இல்லையே, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. அங்கே பாடுறா, அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் ஒன்றும் என்ன பார்க்கல, உன்னை தான் பார்க்குறான் அப்படின்னு சுகா கோத்தி விட்டுறாங்களே. ஐயையோ, எனக்கெல்லாம் ஆள் இருக்குப்பா, எனக்கெல்லாம் ஆள் இருக்குன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன்டா ஏன் ஆள்கிட்டே வரான் அப்படின்ற மாதிரி சோகமாக பண்ணுறாங்களா. நீ தானே அவனை போய் ஹக் பண்ண, அதனால தான் அவன் நினச்சிக்கிட்டான் போல அப்படின்னு சுகா ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. என்னது, நான் அவன் பாடினான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணேன்டா, அவன் ஏன் பங்கு போட பார்க்குறான், இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுடா அப்படின்ற மாதிரி. அங்கே இப்போது சாப்பிட போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஜேகே இருக்கார்ல, அவர் பக்கத்தில் வந்து உட்காராரு. அதாவது இந்த சைடு சீனியர் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க, அப்புறம் இங்கே சீனியருக்கு ஆப்போசிட்டில் நம்ம சுகா உட்காந்துருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஜேகே சுகா பக்கத்தில் உட்கார வராங்களா, நம்ம சுகா ஃப்ரெண்டை நினச்சிக்கிறாங்க நம்ம ஆள் பக்கத்தில் தான் உட்கார வரான் அப்படின்ட்டு. அதாவது இப்போது நம்ம சுகாவும் சீனியரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஜேகே சுகாவோட ஃப்ரெண்டும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும்ல. ஸோ இவங்க பக்கத்தில் தான் உட்கார வராங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சுகாவோட ஃப்ரெண்டு தப்பாக எடுத்துக்கிறாரு. ஏய், நீங்கள் என்ன பண்ணுற, நீ போ வேற எங்கேயாவது போய் உட்காரு அப்படின்றாங்களா. என்னடா, இப்போ தான் நான் பாடினேன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு ஹக் பண்ண வந்தேன், இப்போ நான் துரத்த நினைக்கிறியா, ஏன்னா அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஜேகே சுகாவை பாவமாக பார்க்குறாங்க. சுகா பார்த்தா மட்டும் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, அந்த சீனியரையுமே பார்க்குறாங்களா. சீனியருக்கு சீனியரோட லவ்வர் அவர் மேலே ஜலஸ் ஆகுது ரொம்பவே பிடிச்சிருக்கா, அதனால ஜேகே பார்த்து உட்காரு அப்படின்றாங்களா. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே சீனியரோட லவ்வருக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி நீ அவனை உட்கார சொல்லலாம், நான் இருக்கேன்ல அப்படின்றாங்களா. ஏன் நீ கொடுத்தா சுகாவை பக்கத்தில் உட்கார வச்சிருக்க, நான் ஏதாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேனா, இல்லை நான் உன்னை ஏதாவது சொன்னேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது என் ஃப்ரெண்டு அப்படின்றாங்களா. நீ ஏன் அப்படின்னு நினைக்கிறா, அப்போ ஜேகேவும் தான் எனக்கு தம்பி, உட்காந்தா உனக்கு பிரச்சனையா என்ன அப்படின்றாங்களா. இப்போ தான் நம்ம சுகா ஃப்ரெண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கா, அப்பாடி இவன் நம்மாள்கிட்ட வரலப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஜேகே நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் நம்ம சுகாவை பார்க்க தான் வந்தது, சுகாக்காக தான் அப்படி பண்ணது, அந்த சுகா இருக்கான்னு சொல்லிட்டு தான் பாரு இந்த ஃபோனில் கூட சுகாவேஸ் தான் இருக்குது, நான் அவன் நினச்சிட்டு தான் வந்தேன், கடைசியில் பார்த்தா அந்த சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எல்லாமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்குமே இப்போ தான் ஜேகேவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஜேகே நீ ரொம்ப க்யூட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நான் அவனை க்யூட்லாம் இல்லை, நான் ரகடா, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்களா. யார் நீ ரகடா அப்படின்றாங்களா. என்ன என் ஆள் மாதிரிலாம் யாரும் ரகடு கிடையாது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்களா. என்னது உன் ஆளா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்போ சுகா அப்படியே முழிக்கிறாரு. எப்போ தெரிஞ்சுட்டு போகுது, என்ன எல்லாம் சீக்கிரட்டாக வச்சுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி. இங்கே பா சுகா, இவங்க நம்ம கூட க்ளோஸாக இருக்காங்களா, அதனால் இவங்க கிட்ட நல்லா சீக்கிரட்டாக மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகாவை லவ் பண்ணுறேன், அவனுமே நான் லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்றாங்களா. இதை ஃப்ரெண்டு கேட்டு என்னது நீயா, ஏன் சுகாவியா, இதுக்கு தான் அப்போ எழுந்தேன் அவனுக்கு ரூட் விட்டுட்ருக்கியா நீ, நான் கூட ஏன் ஆளுக்கு ரூட் விட்றேன் நினச்சா, இப்போ நீ என் ஃப்ரெண்டுக்கு ரூட் விட்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. டேய் நீயா,
மச்சான் நீ ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்றாங்களா. அட போடா நீ ஆளை மிரட்டாத எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்களா. இதை கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி சோகமாயிருதா. அப்போ சுகா சிரிச்சுட்டே விடேடா அவனை நான் லவ் பண்ணுறான் அது உண்மைதான் அப்படின்றாங்களா. என் மச்சான் ஹாப்பியாக இருந்தா நானும் ஹாப்பி. ஜேகே அப்போ நீ லவ் பண்ணிக்கோவன அப்படின்றாங்களா. என்னத்த நீ பர்மிஷன் கொடுத்து நான் பண்ணணுமா, அது கிடையவே கிடையாது, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. அதான்டா லவ் பண்ணிக்கோ. ஐயே உன் பர்மிஷனில் ஒன்றும் லவ் எனக்கு அவசியம் கிடையாது, நான் யாரை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றாங்களா. அதை அப்படின்றாங்களா. சுகா செவனேன்னு இருங்களேண்டா அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. சரி ஜேகேவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. தென் இங்கே நம்ம சுகாவும் ஜேகேவும் 2 பேரும் கை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேருமே இந்த ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துப்பாங்கல்ல, அந்த இடத்துல 2 பேரும் கேப்பப் ஐடல் ஆகி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்விஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடா நம்ம யூன்குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.